டேஸ்டியான தேங்காய் பால் சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 பேருக்கு வைக்கிறனால நான் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் உடச்சி வச்ச சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கட் பண்ணி வச்ச பாதாம், உடச்சி வச்ச முந்திரி, பச்சை காஞ்ச திராட்சை, கருப்பு காஞ்ச திராட்சை ஒரு கடாயில் ஒரு கரண்டி நெய் ஊற்றி நெய் சூடானதும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரோஸ்ட் ஆனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜீனி ஒரு பவுல், கல் உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். உப்பு ஜீனி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்ச பாதாம், முந்திரி, திராட்சைலாம் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதும் அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்து தட்டி வச்ச ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது. டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. see you all in the next video.